شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தருள் புரிவாயாக. உன் மூலமாக உன்னுடைய அடியாறுகளுக்கு உன் புறத்திலிருந்து என் மூலமாக எதை வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு வழங்கல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. சொல்லக்கூடியதையும் கேட்கக்கூடியதற்கும் யா அல்லாஹ் நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக. பிஜாஹி சய்யிதினா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் முஃபஸ்ஸிர் குர்ஆன் ஹதரத் முஹம்மது ஆஷிக் பிலாலி ஆமிரி தாமத் பரக்காத்துல் ஆலியா மற்றும் பள்ளிவாசலுடைய தலைவர் மௌலானா மௌலவி முஹம்மது பிலால் ஃபைசி ஆமிரி ஹதரத் அவர்கள் மற்றும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை மதித்து கௌரவித்து அவர்கள் பிறந்த மாதத்திலே நடத்தக்கூடிய இந்த மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்ற அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் புறத்திலிருந்து ஹைரையும் பரக்கத்தையும் தந்தல் புரிவானாக. நேரம் சுருக்கமானது. இந்த பள்ளியிலே இப்படிப்பட்ட கூட்டத்தை இன்று தான் நான் முதல் தடவையாக பார்க்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெரிய பெரிய மஜ்லிஸ்களை எல்லாம் பார்த்துவிட்டு இன்றைய தினம் இப்படி இருக்கிறதே என்ற ஒரு துவாவோடு தான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெருமானாருடைய இந்த புகழ்பாவுடைய மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு இந்த முஹல்லாக்களிலும் இங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் பெருமானாருடைய முஹப்பத்தை அதிகம் அதிகம் தந்தரல் புரிவானாக. இந்த மஜ்லிஸ்களை பரக்கத்து மிகுந்த மஜ்லிஸ்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழிலே மொத்த குர்ஆனையும் வழங்கினான். அலிஃப் லாம் மீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனிலிருந்து வன்னாஸ் வரை தன்னுடைய ஹபீபை விதம் விதமாக புகழ்ந்தான். அன்பர்களே, அதிலே ஒரு புகழ்ச்சி சூரத்து துஹா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் கவலைப்பட்ட ஒரு நேரத்திலே அவர்களுடைய ஆறுதலுக்காக அல்லாஹ் கூறிய வார்த்தைகள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அழகான மௌலிதுகளை படிப்பது போல வத்துஹா வல்லைலி இதா சஜா அழகாக ஆரம்பித்து தன்னுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் உரையாற்றினான். ஒரு சில நாட்களுக்கு வஹி வருவது நிறுத்தப்பட்டது ஒரு சில காரணங்களுக்காக. உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தது விட்டுவிட்டது.
அவர்களை ஆட்டி படைத்த அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் நஊது பில்லாஹி மின் தாலிக் ஷைத்தான் விட்டு விட்டது என்று பல்வேறு வார்த்தைகளை கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி நிறுத்தப்பட்ட காலத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே உம்மு ஜமீல் சந்தோஷமாக பேசினாள். வஹி முடிஞ்சிருச்சா? இப்போ வஹி வரலையா? அவ்வளவுதானா? உங்கள் இறைவன் உங்கள் ஹபீபை உங்கள் நபியை கைவிட்டு விட்டானா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்தார்களோ அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அவர்களை புகழ்ந்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு இகழ்ந்தார்களோ அல்லாஹ்வும் அதே வார்த்தைகளை கொண்டு இகழ்ந்தான். அல்லாஹ்வுக்கு சாபம் விடுவதற்கான தேவையில்லை. ஆனால் எவனோ ஒருவன் அபூ லஹப் பெருமானாரை பார்த்து தப்பல்லக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் உயிரும் அவர்கள் மீது அர்ப்பணம், அந்த வார்த்தைக்கு பதிலையும் அல்லாஹ் அவன் போக்கிலே கொடுத்தான். தப்பத் யதா அபீ லஹப், நீ திட்டுனா மாதிரி நான் உன்னை திட்டுறேன்டா. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீப் நாயகத்திற்கு மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ரெண்டு பொருளின் மீது சத்தியம் செய்து ஆரம்பிக்கின்றான். வத்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, பகல் நேரம் அந்த வெளிச்சமான நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் அந்த நிசப்தமான அந்த அமைதியான நேரத்தின் மீது சத்தியமாக. பல்வேறு தஃப்சீர்கள், அதிலே சுருக்கமான ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். தஃப்சீரே ரூஹுல் பயான், அதிலே சையதுனா இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வத்துஹா, முற்பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்த காரணம் என்னவென்றால், ஹதரத்தே மூசா கலீமுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களோடு அல்லாஹ் பேசிய நேரம், தூரு சீனாவிலே மூசாவும் கலீமுல்லாவும் அல்லாஹ்வும் உரையாற்றிய அந்த முதல் நேரம் பகல் நேரமா, வத்துஹா அந்த நேரம். வல்லைலி இதா சஜா, ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவ்வாறு கூறுகிறான், அல்லாஹ் அந்த நேரத்தில் சத்தியம் செய்த காரணம், மூசாவோடு பேசியது அந்த முற்பகல் நேரம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மை நாம் மிஅராஜுக்கு அழைத்தது பகல் அல்ல, இரவு, நிசப்தமான அந்த நேரம். அந்த நேரத்தின் மீதும் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப்பு உங்களை விடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. 5 ஆயத்து தான் என்னுடைய தலைப்பு. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரதா, அதனால ஒரு தபர்ருக்காக 5 ஆயத்தையும் சேர்த்து சொல்லலாமே. வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா, ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வரும் காலம் உங்களுடைய பிந்தியது முந்தியதை விட சிறந்ததாகவே இருக்கும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரதா, ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விரைவில் வெகு சீக்கிரம் நாம் உங்களுக்கு கொடுப்போம், வழங்குவோம், நீங்கள் எதிர்பார்ப்பதை உங்களுக்கு வழங்குவோம். அது எந்த அளவுக்கு என்றால், ஃபதரதா, நீங்கள் திருப்தி அடைந்து கொள்வீர்கள். இதுதான் இன்னைக்கு ஆயத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு வழங்குவேன், நீங்கள் திருப்தி அடைந்து கொள்வீர்கள், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபிடம் பேசிய இந்த விதம் இருக்கிறது அல்லவா, இது சாதாரணமா இந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை மட்டும் சொன்னா விளங்காது. முன் சென்ற நபிமார்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக என்ன எல்லாம் செய்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் தன் வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக தொலைத்தார்கள், மன்னர்களை எதிர்த்தார்கள், சிலையை உடைத்தார்கள், ஈராக்கை துறந்தார்கள், பல பயணம் புரிந்து திருமணம் முடித்து தன் மனைவியையும் மகனையும் பாலைவனத்தில் விட்டார்கள். எதுக்குன்னு கேளுங்களே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவிலிருந்து ஒரு பதில் தான் வரும், என் இறைவனுடைய திருப்தி
எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல காலம் கழித்து அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆண்மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் ஸபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களை அல்லாஹ் அறுக்க சொன்னான். துணிந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அறுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இஸ்மாயிலுக்கு பகரமாக ஆட்டை இறக்கினான். எதற்காக என்று கேட்டு பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பதில் ஒன்றாகத்தான் இருக்கும், என் இறைவன் திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்து சித்தால் கட்டக்கூடிய கல்லு மண்ணு வேலை செய்யறதுக்காக காபத்துல்லாவை கட்டினார்கள். பணியாளாக இருந்து ஒரு கட்டிடம் கட்டினார்கள். எதற்காக என்று கேளுங்கள். அல்லாஹ் நினைத்திருந்தான் என்றால் மலக்குகளை இறக்கி கட்டியிருக்கலாம். தன் கையால் கல்லையும் மண்ணையும் பிணைந்து அல்லாஹ்வுக்காக கட்டினார்கள். கேட்டு பாருங்கள் இப்ராஹிமிடம் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம், எதுக்குங்க இப்படி செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. காலமெல்லாம் ஒவ்வொரு நபியும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாடி ஹஜ்ரத் மூசா கலீமுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் ஒரு விஷயமா தன்னுடைய கூட்டத்தை அழைத்துக் கொண்டு தூர் சீனா மலையின் மீது ஏறுகிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்திலே வேகமா ஓடுறாங்க. வேகமா நடந்துட்டாங்க. முன்னாடி போயிட்டாங்க. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தோட தான் கிளம்பி வராங்க. ஆனா ஏறக்கூடிய சந்தர்ப்பத்திலே மூசா கலீமுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் வேகமா முன்னாடி போயிட்டாங்க. அல்லாஹ் புடிச்சிட்டான். கேக்குறான், வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் ஏன் வேகமா வந்தீங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் வேகமா வந்தாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் கேக்குறான், மூசா எதுக்கு இந்த அவசரம்? உங்கள் சமுதாயத்தை விட்டு நீங்கள் அழைத்து வந்த கூட்டத்தினரை விட்டு எதற்காக இவ்வளவு ஃபாஸ்டா வந்தீங்க? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹும் உலாஇ அலா அஸரி. யா அல்லாஹ், அவங்கெல்லாம் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா. யா அல்லாஹ், நான் வேகமா வந்த காரணம் உன் திருப்தி எனக்கு கிடைச்சணும்னு ஓடி வந்த ரப்பே. நீ என்ன பொருந்திப்பேன்னு நான் ஓடி வந்த ரப்பே. கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் உலுல் அஸ்ம் பைகம்பர், நபிமார்களில் சிறந்தவர்களில் ஒருவர். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் யாரோடும் நேரடியாக மூசாவை போல பேசியதில்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசாத்துகளை பற்றி பெருமையாக குர்ஆனிலே பேசக்கூடிய இறைவன் அந்த மூசாவுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மலையில ஓடி போய் சொல்றாங்க, ரப்பே உன் திருப்தி எனக்கு கிடைக்கணும் ரப்பே, நீ என்னை பொருந்திக் கொள்வாயா, உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்குமா என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் ஹஜ்ரத் மூசா அல்லாஹ்விடம் கெஞ்ச, அல்லாஹ்விடம் மன்றாட, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்காத ஆற்றல் அல்ல, மனிதர்களையும் ஜின்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் அவர்களுடைய வசத்திலே அல்லாஹ் ஒப்படைத்து கொடுத்தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு எறும்பு பேசுது. அந்த எறும்பு பேசின உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலி. அந்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த எறும்பு பேசக்கூடிய அந்த உரையாற்றலை கேட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. சொல்றாங்க, قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه. இறைவா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கிட்ட ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, நீ என் மீது செய்த நியாமத்துக்கும் என் பெற்றோர்கள் மீது செய்த நியாமத்துக்கும் யா அல்லாஹ் உனக்கு நன்றி செய்வதற்கு நீ எனக்கு கிருபை செய்வாயாக. வன் அஅமல சாலிஹன் தரதா, நான் நல்லமல்கள் செய்ய வேண்டும், நல்லமல்களை கொண்டு உன் பொருத்தம் உன் திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும். யாரு கேட்கிறா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக அல்லாஹ்விடம் கெஞ்சுகிறார்கள், இறைவா ஓ திருப்தியை கொடு ரப்பே, நீ என்னை பொருந்திக் கொள் இறைவா, உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம்
தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கோ ரப்பே. ஹஜ்ரத்தே மூசா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கூறியபடி கித்மத் செய்து அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், இறைவா உன் பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஹஜ்ரத்தே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆற்றல் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்விடம் கெஞ்சுகிறார்கள், யா அல்லாஹ் நல்லமல்களை கொண்டு உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. 1,24,000 நபிமார்களும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு சில நபிமார்களை தன் மக்களே கொன்றார்கள், ஒரு சில நபிமார்களை தன் மக்களே ஏசினார்கள், பேசினார்கள். ஒரு சில நபிமார்களை அவர்கள் அவதூறு பரப்பினார்கள். அவர்களெல்லாம் கேட்கப்பட்டால் ஏங்க சபர் செஞ்சீங்க, இவ்வளவு ஏங்க நீங்க பொறுத்து கொண்டிருந்தீர்கள், அவர்களுடைய பதில்கள் எல்லாம் இதுவாகத்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபை பார்த்து சொல்லுகிறான், மூசாவுக்கு என் திருப்தி வேண்டும் இருக்கலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் என்னுடைய திருப்தியை நாடி இருக்கலாம், ஹஜ்ரத் சுலைமான் என்னுடைய திருப்தி நாடி இருக்கலாம். படைத்த ரப்பு சொல்லுகிறான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரதா, ஹபீபே உங்களுடைய திருப்தி எனக்கு வேண்டும். என்ன சொல்றான்? யா ஹபீபே உங்களுடைய திருப்தி தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும், உங்களுக்கு நான் வழங்குவேன். எதுவரை வழங்குவேன்? ஃபதரதா நீங்கள் திருப்தி அடையும் வரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்று சொன்னால் சாதாரணம் அல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு கோணத்திலும் முயற்சிகள் செய்து கொண்டு இருக்க, அல்லாஹ் யாரை பார்க்கறான் தெரியுமா? தன்னுடைய ஹபீப் நாயகத்தை தான் பார்க்கறான். ஜி குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். பல ஆயிரம் முறை இதை கேட்டிருப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஆயத்தில் அழகா ஃபத்தபிஊன்ன்ற வார்த்தைக்கு முன்னாடியும் முஹப்பத்தை வச்சான், பின்னாடியும் முஹப்பத்தை வச்சிருக்கான். நடுவுல பெருமானாருடைய இத்திபாவை வைத்தான். உண்மையிலே முஃபஸ்ஸிரீன்கள் சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து உனக்கு வேண்டும் என்று சொன்னால், ஜி நீ அல்லாஹ்வை நேசிக்கிறப்பா. எல்லாரும் சொல்லுவானா அல்லாஹ்வை நேசிக்கிறேன். கிறிஸ்டியன் சொல்றான் அந்த ஹோலி ஸ்பிரிட், அதனா அவனை நான் முஹப்பத் வைக்கிறேன், அல்லாஹ் அந்த முஹப்பத்தை ஏத்துக்கறானா? ஜி நசாரா இல்ல எதன் மஜூஸ் எவனா சொல்றான் நான் படைத்த அல்லாஹ்வை நான் முஹப்பத்தை வைக்கிறேன், அல்லாஹ் ஏத்துக்குவானா? அல்லாஹ் யாருடைய முஹப்பத்தை கபூல் செய்துகிறான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபத்தபிஊனி என்னை நீ பின்பற்று, என்னை நீ இத்திபா செய். என்னை இத்திபா செய்யறதுனால அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவங்க மேல முஹப்பத் வைக்கணும், அவர்களை காதலிக்க வேண்டும். காதலிக்காமல் சாதாரணமா சுன்னத்து வராது. சாதாரணமா ஒரு ஆளை தாடி வைக்க சொல்லுங்க, இல்லங்க அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு முஹப்பத் இல்ல. முஹப்பத் வைத்தவன் தன்னுடைய மஹபூபை போலவே நானும் இருக்க வேண்டும் என்ற ஆசை வைப்பான். அவர்களுடைய உடை, நடை, பாவனை, சொல், செயல், திறன் அப்படியே எனக்கும் இருக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று இருப்பான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்து அவர்களை காதலித்து அவர்களுடைய சுன்னத்தை ஒருவன் பேணிவிட்டால், மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என் சுன்னத்தை முஹப்பத் வைத்தார்களோ அவர்கள் என்னை முஹப்பத் வைத்தவர்கள். பெருமானாரை ஒருவன் நேசித்தான் என்றால் பெருமானாரும் அவனை நேசிக்கிறார்கள். ஜி பெருமானாரை ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னால் சலாம் சொன்னா பதில் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹப்பத் வச்சா திருப்பி வைக்க மாட்டாங்களா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீ அல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறேன்னு தாவா செஞ்சுக்கோ, நீ அல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறேன்னு சொல்லிக்கோ. நான் எப்ப ஒன்ன நேசிப்பேன் தெரியுமா? என்னுடைய ஹபீபை நீ நேசித்து என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நீ பின்பற்றி என்னுடைய ஹபீப் உன்னை நேசித்தால் யுஹிப்புக்குமுல்லாஹ், நானும் உன் மேல முஹப்பத் வைக்கிறேன். பெருமானாருடைய முஹப்பத் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், இந்த ரதியல்லாஹு அன்ஹு வரதுவான் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள். ஜி அவர்கள் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்களாம், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டானாம். ஒரே ஒரு டவுட், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து கடைசி சஹாபி வரை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக என்ன செஞ்சாங்க? அதே அமலை தான் இன்னைக்கு நம்மளும் செய்யறோம். தொழுகையில ஃபஜர்ல அவங்கள 2 ரக்காத் தான் தொழுதாங்க,
நம்மளும் 2 ரக்காத் தான் தொழுறோம். நம்ம 3 இல்ல 1.5 தொழுவல. அவர்கள் லுஹர்ல 4 தொழுதாங்க, நம்மளும் 4 தான் தொழுறோம். கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அசர்ல 4 தொழுதாங்க, நம்மளும் 4 தான் தொழுறோம். மகரிப்ல 3, நம்ம 4 இல்லை 2 இல்லை. அவர்கள் செய்த அத்துணை அமல்களையும் உலகம் முடியும் வரை நாமும் செய்தாலும் நமக்கு பட்டம் கிடைச்சிருமா? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, நமக்கு பட்டம் கிடைக்குமா? அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான், நாம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டோம் என்ற பட்டம், இந்த டைட்டில் நமக்கு கிடைக்காது. காரணம் என்னங்க? ஒருவேளை அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டாலும் இந்த டைட்டில் உங்களுக்கு கிடைக்காதுல. அப்ப இந்த பட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் முதலில் ஹஜ்ரத் அபூபக்கரை பொருந்தி கொண்டது பெருமானார் பொருந்தி கொண்டார்கள். யாரை பார்த்து பெருமானார் பொருந்தி கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். பெருமானாருடைய திருப்தி தான் அல்லாஹ்வுடைய திருப்தி, மாற்று கருத்து கிடையாது. யாரை பார்த்து? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்காக பல்வேறு எதிர்ப்புகளை செய்கிறார்கள். கையை தூக்கி பெருமானார் துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இவரு இல்லைன்னா அவரு 2 பேர்த்த இஸ்லாத்துக்கு தாய. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? யா ரசூலல்லாஹ் என்ன துவா கேட்குறீங்க? என்ன துவா கேட்குறீங்க? 2 பேரும் எதிரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்கிறார்கள். அல்லாஹ் இல்ல, பெருமானார் யாருக்காக, பெருமானாருடைய திருப்தி யாரின் மீது இருந்ததோ, பெருமானார் யாரை பொருந்தி கொண்டார்களோ அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அல்லாஹ் அதை ஹலாலாக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்கள் உங்களுக்கு சுத்தமான பொருள்களை, தய்யிபாத்துகளை ஹலாலாக்கினார்கள், கபீசாத்துகளை ஹராமாக்கினார்கள். பெருமானார் ஷரியத்னா என்னதுங்க? ஷரியத்னா என்ன? சுன்னத்தினால் தொழுறீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க. பெருமானாருடைய நடைதான் உங்களுக்கு ஷரியத், பெருமானாருடைய உடைதான் உங்களுக்கு ஷரியத், பெருமானார் அவர்கள் வாழ்ந்த விதம் தான் உங்களுக்கு ஷரியத். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று என்று சொல்கிறானே, எங்க நீங்க அல்லாஹ்வை தண்ணி குடிக்கிறது பாத்தீங்க? எங்க அல்லாஹ் சாப்பிடுற மாதிரி பாத்தீங்க? எங்க அல்லாஹ் தொழுற மாதிரி பாத்தீங்க? என்னை பின்பற்ற வார்த்தையிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மறைத்து வைத்த ரகசியம் என்ன? மையுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். என் திருப்தி தேவை என்றால் நீ எங்கேயும் போவாத, என்னுடைய ஹபீபுடைய திருப்தியை பெற்றுக்கொள். நீ ஒருவேளை ஹபீபுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம், பெருமானார் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹபீபை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றான். இந்த உலகத்தை அல்லாஹ் யாரையுமே அல்லாஹ் டைரக்டா முஹப்பத் வைக்கிறதே இல்லை. யாரையுமே அல்லாஹ் தன்னுடைய ஒருவன் உதாரணத்துக்கு கோடான கோடி ஜகாத் செய்றேன், ஆனா பெருமானாரை மட்டும் ஏத்துக்க மாட்டேன், அல்லாஹ் கபூல் செய்வானா? நான் ஒரு நாளைக்கு ஒரு ரக்காத்து கூட விழாம ஃபர்த்ல இருந்து, வாஜிப்ல இருந்து, சுன்னத்தே, கைர முஅக்கதா, முஅக்கதா, நவாஃபில், முஸ்தஹப் எல்லாத்தையும் தொழுறேன், பெருமானார் பிடிக்காது, அல்லாஹ் ஏத்துப்பானா? ரமதான்ல 30 நோன்பு என்ன 300 நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ் ஏத்துப்பானா? என்னுடைய ஹபீபுடைய திருப்தி உனக்கு இல்லை என்று சொன்னால் படைத்த என்னுடைய திருப்தியும் உனக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஜி, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபுடைய திருப்தியை தான் நோக்குகிறான். என்னுடைய ஹபீப் எதை பார்க்கறாங்க, என்னுடைய ஹபீபுக்கு எது பிடிக்கும், என்னுடைய ஹபீபு எதை செய்ய நாடுறாங்க. ஜி, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பைத்துல் முகத்தஸ் கிப்லாவா இருந்துச்சு. பல காலம் சஹாபா பெருமக்களும் அதை நோக்கி தொழுதார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது? காபத்துல்லா கிப்லாவாக மாறிட்டா நல்லா இருக்கணும்னு ஒரு யாருக்கு வருதுங்க? அல்லாஹ்க்கு இல்ல, பெருமானார் ஆசைப்படுகிறார்கள். சஹாபாக்களுக்கு வரல, யாருக்கு வருது? பெருமானார் ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்போ வஹி வரும், அப்போ வஹி வரும் வெயிட் பண்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வானத்தை அடிக்கடி நிமிர்ந்து நிமிர்ந்து பார்க்கறாங்க. அந்த அழகான காட்சியை கூட அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, அடிக்கடி பார்க்குறீங்கல்ல,
நீங்க எந்த ஆளுங்கிட்ட வேணா போய் கேளுங்க, இந்த கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்தை பெருமானார் அண்ணாந்து பார்த்தார்கள், தலை நிமிர்ந்து பார்த்தார்கள். இந்த ஆயத்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இந்த இந்த எஸ்பெஷலி இந்த வார்த்தையிலிருந்து எதுவும் சட்டம் அல்லாஹ் சொல்றானா? ஃபர்துடைய சட்டம் இருக்கா? சுன்னத்துடைய சட்டம் இருக்கா? எதுவும் மக்ரூ முபா ஹராமுடைய சட்டம் வருதா? பெருமானார் வானத்தை பார்க்கறாங்க, அவங்க பார்த்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல நமக்கு என்னங்க படிப்பினை இருக்கு? அதுல இருந்து மிகப்பெரிய சட்டத்தை அவன் சொல்ல நாடுகிறானா? அத சொல்லாம பெருமானார் வானத்தை பார்த்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லாம கூட விஷயத்தை சொல்லலாமே. பெருமானார் வானத்தை பார்த்ததை கூட அல்லாஹ் எதுக்கு குர்ஆன்ல கொண்டு வரானா? சட்டம் ஃபர்த பத்தி அல்ல, சட்டம் சுன்னத்தை பத்தி அல்ல, சட்டம் மக்ரூவ பத்தி அல்ல, சட்டம் சுன்னத்தை முஅக்கதா கைர முஅக்கதாவை பத்தி அல்ல, முபாவும் சுபாவும் பத்தி அல்ல, சட்டம் முஹப்பத்தை பற்றியது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நிமிர்ந்து பார்ப்பதை கூட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கலாமாக குர்ஆனாக ஜிப்ரீலிடம் சொல்கிறான். ஜிப்ரீல், என்னுடைய ஹபீபுடைய பார்வை என்னுடைய பேச்சை எதிர்பார்த்து வானத்தை பார்த்தார்கள் அல்லவா, இத கூட கியாமத் வரைக்கும் சேவ் பண்ணி வைப்பா. இத கூட கியாமத் வரை என்னுடைய ஹபீப் நிமிர்ந்து பார்த்ததை கூட மக்கள் குர்ஆனாக ஓத வேண்டும். என்னுடைய ஹபீபை நான் எந்த அளவுக்கு முஹப்பத் வைத்தேன், என்னுடைய ஹபீபுடைய திருப்தி என் திருப்தியாக எப்படி இருந்தது என்பதை கியாமத் வரை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிமிர்ந்து பார்த்ததை கூட அல்லாஹ் குர்ஆன் ஆக்கிட்டான். வேற எந்த சட்டமும் இதுல இருந்து இல்ல. அடுத்துதான் சட்டம் வருது, ஃபலன் வல்லியன்னக கிப்லதன் தரதாஹா. இந்த தரதாஹா வரைக்கும் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பிய திசையின் பக்கம் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றான் அல்லாஹ்? ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்ரிகின் பக்கமோ மக்ரிபின் பக்கமோ நாடி இருந்தால் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி எப்புறம் இருக்குமோ அதை அல்லாஹ் கிப்லாவாக ஆக்கி இருப்பான். காபத்துல்லாவுக்காக அல்ல, இந்த காபத்துல்லா என்னுடைய இல்லம், அதனால் நீங்கள் அப்படி ஆரம்பிக்கல. பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான், யா ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பும் திசையை கிப்லாவா ஆக்கிக்கங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான் மஸ்ஜிதுல் ஹராம், அதுக்கப்புறம் தான் வருது. பெருமானாருடைய திருப்தி தான் படைத்த வல்ல ரஹ்மானுடைய திருப்தி. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸஹ்பி வஸல்லம் அவர்களுடைய அசைவு, அவர்களுடைய நாவ கொஞ்சம் ஸ்பீடா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்சாங்க. அத கூட சொல்றான், ஹபீபே ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நாவ ரொம்ப மனப்பாடம் பண்றதுக்காக ரொம்ப வேகமா நீங்க ஓதாதீங்க, உங்களுடைய மனதில் குர்ஆனை பதிய வைக்க வேண்டியது என் கடமை என்று பெருமானார் நாவை அசைத்த விதத்தை கூட குர்ஆன் ஆக்கியிருக்காங்க ரப்பு. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸஹ்பி வஸல்லம் அவர்களுடைய திருப்திக்குத்தான் அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் இன்றைய காலத்தில், ஆதி காலத்திலிருந்து இன்று காலம் வரை தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தியின் மீது தான் அல்லாஹ்வுடைய பார்வை இருந்தது, இருக்கிறது, அது இருக்க போகிறது. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸஹ்பி வஸல்லம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தி, பெருமானாருடைய திருப்தி, இதை எல்லாரும் ஏத்துப்பாங்க, நம்மளை ஏத்துக்கிறோம், எல்லாமே ஏத்துப்பாங்க. பெருமானாருடைய ஒரு சில திருப்தியின் மீது அல்லாஹ்வுடைய திருப்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் ஒருவேளை ஒரு ஹலாலான விஷயம் கூட பெருமானாருக்கு பிடிக்காததுன்னா அது சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்க. ஹலாலுங்க, குர்ஆன்ல வந்த சட்டம், ஒருவேளை அது ஹலால், குர்ஆனை அதை அனுமதிக்கிறது, ஆனால் அது பெருமானாருக்கு பிடிக்காதுன்னா, இந்த உம்மத்துல பெருமானாருக்கு பிறகு மார்க்க சட்ட மாமேதை என்று சொன்னால், நபி அவர்களுக்கு அடுத்து இல்முடைய கடல் என்று சொன்னால், இல்முடைய தலைவாசல் என்று சொன்னால் ஹஜ்ரத் அலியுல் முர்ததா ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய அருமை மருமகனார், ஃபாத்திமாவுடைய அருமை கணவர், ஹசன் ஹுசைனுடைய அருமை தந்தை ஹஜ்ரத் அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஃபாத்திமாவை மணந்து கொண்டார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை ஹஜ்ரத் அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளை மணந்து கொண்ட பிறகு
ஹதரத் அலிக்கு இன்னொரு நிக்காஹ் முடிக்கணும்ட்டு ஒரு பேச்சு வார்த்தையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல செய்தி போயிடுச்சு. ஹலால். எத்தனை நிக்காஹ் முடிக்கலாம் ஜி? ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. 4 நிக்காஹ் முடிக்கலாம் ஜி. அதோடைய உடல் ஆற்றல் கொண்டவன், அதை சமாளிக்கக்கூடிய எத்தனை நிக்காஹ் முடிக்கலாம்? 4 நிக்காஹ் முடிக்கலாம். நமக்கு நாச்சம் தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஹதரத் அலிக்கு இந்த சட்டம் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஹதரத் அலியுல் முர்த்ததா ஜி, பெருமானாரோடே வாழ்ந்த ஹதரத் அலியுல் முர்த்ததா ரலியல்லாஹு அன்ஹு, சிறு வயதிலே முதலாக சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி, பெருமானாருடைய பல போர்களில் தோளோடு தோள் நின்று போர் செய்த சஹாபி, இந்த உம்மத்துடைய அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அன தாருல் ஹிக்மதி வ அலியுன் பாபுஹா ஜி. பெருமானார் ஸல்லல்லாஹு மன் குன்து மௌலாஹு ஃபஹாதா அலியுன் மௌலா. இந்த இல்முடைய பட்டணம் நான் என்று சொன்னால் அதற்கு வாசற்படி ஹதரத் அலி. எத்தனையோ கோடீஸ்வர சஹாபா பெருமக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஹதரத் சையதா ஃபாத்திமத்து ஸஹராவுடைய நிக்காவுக்கு கரம் கேட்டு ஹதரத் அலிக்கு கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட ஸ்ரீதேவி ஹதரத் அலியுல் முர்த்ததா ஆசை ஏதோ அவங்க நாடுறாங்கன்னு கேள்விப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தி அதுல இல்லைன்னு ஹதரத் அலிக்கு தெரிஞ்சிருச்சு. ஹதரத் ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதரத் அலியோடு வாழ்ந்த காலம் வரை ஹதரத் அலி மறுமணம் முடிக்கலையாம். காரணம் என்னங்க? அது ஹலால் தான், அல்லாஹ் ஆகமாக்கப்பட்டதாகத்தான் வைத்துள்ளான். ஆனா எது பெருமானாருக்கு பிடிக்காதோ அது அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது. அது ஹலாலாக இருந்தாலும் சரி, அது குர்ஆனுடைய சட்டமாக இருந்தாலும் சரி, பெருமானாருக்கு பிடிக்காத விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று ஆணித்தரமாக அறிந்திருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். இதுதான் பெருமான, இது ஒன்னு சட்டத்தை புரிஞ்சுக்கிறது, அகீதாவை புரிஞ்சுக்கிறது. இப்படிதான் பெருமானார் சுராகாவை பார்த்து, ஒரு சஹாபியை பார்த்து, அவர் சஹாபி ஆகுவதற்கு முன்னால் பெருமானாரை பிடிக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பெருமானார் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், கைசரோ கிஸ்ராவுடைய தங்க வளையம், தங்க காப்பு உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாளை நான் யோசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர் அந்த நேரத்தில் காஃபிரா இருந்தாரு. பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் உமருடைய காலம், ரோம் நாடு வெற்றி கொண்டப்பட்டது. கைசரோ கிஸ்ராவுடைய மன்னர்கள் அணியக்கூடிய அந்த தங்க ஆபரணம் ஹஜ்ரத் உமருடைய கைக்கு வந்தது. ஹஜ்ரத் உமர் தேம்பி தேம்பி அழுது அந்த சஹாபியை அழைத்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகையை, அந்த தங்கத்தை மக்களுக்கு, ஆண்களுக்கு ஹராமாக்கினார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் கரத்திலே அதை நீ அணிந்திருக்கக்கூடிய நாளை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த சஹாபிக்கு அணிவிக்கப்பட்டது. அந்த சஹாபி அதை அணியும் போது அவர்களுக்கு தெரியாதா தங்கத்தை எல்லாம் ஹராமாக்கினான் என்று? எது பெருமானாருக்கு பிடித்ததோ அது அல்லாஹ்வுக்கும் பிடிக்கும் என்று அமல் செய்தார்கள் சஹாபாக்கள். அதனால் தான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான். இன்னைக்கு சுன்னத்தை நம்ம சுன்னத்துன்னு விட்டுறோம். ஏங்க இது? அது சுன்னத்து தானங்க ஜி. சுன்னத்து என்னது? சுன்னத்து அது ஃபர்தா, அது சுன்னத்து தானே. எப்படி சுன்னத்துனா எப்படி? அது சுன்னத்து தானங்க. சஹாபாக்கள் சுன்னத்தை சுன்னத்தாக நினைத்து உயிரை கொடுத்து செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நாடுகிறார்களோ அல்லாஹ் அதை ஒரு சில நேரங்களில் ஷரியத் சட்டமாக இறக்குகிறார். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸஹபி வஸல்லமுடைய மஜ்லிஸிலே ஒரு சஹாபி வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. தங்க மோதிரம் அணிந்திருந்தார். ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய உன்னதமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆளை நினைப்பாங்கன்னா பெருமானார் என்னையும் பார்க்கறாங்க. யார் மீதும் பெருமானாருடைய பார்வை படாமல் இருக்காதாம். இப்ப 1000 பேர் இருந்தாக்கா என்ன பெருமானார் பார்க்கல, அப்படி
அப்படி அல்ல, பெருமானாருடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் காணக்கூடிய ஒரு முஅஜிஸா. பெருமானார் என்னையும் பார்த்தாங்க, ஆனா அந்த சஹாபியை பெருமானார் பார்த்தா மாதிரியே தெரியல. ஏன் என்ன பெருமானார் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அவர்கள் பக்கம் திரும்ப மறுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனிருந்த அருமை சஹாபி ஒருவரிடம் கேட்கிறார்கள், என்ன ஏன் பெருமானார் பார்க்கல? கையில இருந்த தங்க மோதிரத்தை காமிச்சு, ஒருவேளை இதுவாக இருக்கலாம், பெருமானார் ஹராம்னு சொல்லிட்டாங்களே, உடனே கழட்டி போட்டுட்டாரு. அதை பெருமானார் அப்புறம் அவரை பார்த்துட்டாங்க, சலாம் சொல்லி போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் பேசிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டாங்க. நடந்து செல்கிறார்கள். பெருமானாருடைய மஜ்லிஸ் முடிவடைந்தது. நடந்து செல்லக்கூடிய நேரத்திலே யாரோ அழைத்து சொன்னார்கள், எப்பா அதை கழட்டி போட்டுட்டேன், ஆனால் அது உனக்கு தானே சொந்தம், அதை எடுத்து செல் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே சஹாபியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை சஹாபி சொல்லுகிறார்கள், எப்பொருளை கொண்டு பெருமானார் என்னை பார்க்கவில்லையோ, எப்பொருளை கொண்டு எனக்கு பெருமானாருடைய திருப்தி கிடைக்கவில்லையோ, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்திக்கு தான் நமக்கு கிடைத்த பரிசுகள் பெருசு. பெருமானார் விரும்புறையா, அல்லாத இல்லாமல் ஆக்கிட்டான். இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சாக்கா நைட்டு செஞ்சுட்டு காலையில எஞ்சாக்கா மூஞ்சி நல்ல ஃப்ரெஷ்ஷா சோப்பு போட்டு கழுவுறோம், கண்ணாடியில பார்த்து ஆஹா என்ன அழகா இருக்கடா, காலையில எஞ்சி பார்த்தா தெரியும் மூஞ்சி குரங்கு மூஞ்சா மாதிரி இருக்கும். குனு கிரதத்தன் ஹாசீன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், ஜி மூஞ்சி மாத்தி இருக்கும். யாருக்காக அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கான். இந்த உங்கள் முகங்கள்லாம் நீங்க இதுல பார்த்து கண்ணாடியில பார்த்து வா என்ன அழகா இருக்கடா, பா நீ வயசுல எப்படி இருந்த, இப்ப வயசாயிட்டாலும் எப்படி இருக்கடா, உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் அல்லவா? இந்த சந்தோஷம் யாருடைய திருப்தியில் கிடைத்தது தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. யா அல்லாஹ், என் சமுதாய மக்களுடைய முகங்களை நீ மாற்ற விடாதே. அல்லாஹ் அதை விட்டுட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எத்தனையோ விஷயங்களை அவர்கள் விரும்பினார்கள் என்பதற்காக தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி தொழுகையில எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. 8 20 அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை நான் தினந்தோறும் தொழுது என் உம்மத்துக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். பெருமானாருக்கு ஒரு பொருளை பிடிச்சிருச்சுன்னா அது கடமையாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜை பற்றி பெருமானார் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஹஜ்ஜை பற்றி திருமிதி சொல்லக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ஜை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ் அஃபீ குல்லி ஆமின், யா ரசூலல்லாஹ் ஹஜ் ஒவ்வொரு வருஷமும் கடமையா? ஹஜ் ஒவ்வொரு வருஷமும் கடமையா? பெருமானார் ஃபஸகத அப்படியே அமைதியா இருந்தாங்க. இரண்டாவது எழுந்து நிற்கிறார், அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் கடமையா? பெருமானார் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. மூணாவது அடி அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் கடமையா? ஒரு சில நேரத்துல பசங்க நம்ம ஏதோ பிஸியா இருப்போம், இதை எடுத்துட்டு போவா, எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஏதாவது சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்த அந்த சஹாபி ஆம் இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. அந்த சஹாபி 3 முறை கேட்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியார் சொல்றாங்க, ஏன் ஒருவேளை நான் ஆம் என்று சொல்லியிருந்தால், ஜி லவ் குல்து நாம், ஒருவேளை நான் ஆமான்னு சொல்லியிருந்தா, ஆமான்றது நாம்ன்ற வார்த்தை பெருசா இல்ல, ஆமா அல்லாஹ் இனி உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜ கடமையாக்க போறான், இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் தேவையில்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் கியாமத் வரை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை கடமையாக்கி இருப்பான். பெருமானார் சொல்லுகிறார்கள். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய திருப்தி எதில் இருக்குங்க? பெருமானாருடைய திருப்தியின் மீது இருக்கிறது. பெருமானாருக்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் திசையை மாற்றினான் என்று சொல்லலாம். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். இந்த கஅபாவின் பக்கம் நாம் இந்த சஜ்தா செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு முறை சஜ்தா செய்யும் பொழுதும் என் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு இது. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க கஅபால இருந்து. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட போயிட்டு முத்தம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஒரு கல் தான், நீ ஒரு கல் தான், ஆனா எதுக்கு நான் முத்தம் கொடுக்கிறேன் தெரியுமா? என் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தார்கள், அவர்களுடைய திருப்தி உனக்கு இருக்கு, நானும் முத்தம் கொடுக்கிறேன். சஹாபாக்களுடைய அகீதா இதுதான்.
இன்னைக்கு இந்த சட்டத்தை பற்றி பேசுகிறோம், பெருமானாருடைய பிறப்பை பற்றி பேசுகிறோம், பெருமானாருடைய சீரத்தை பற்றி பேசுகிறோம். அஹ்லு சுன்னாவுடைய அகீதா பெருமானாருடைய திருப்தியில் தான். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரதா, ஹபீபே உங்களுக்கு விரைவிலே நாங்கள் வழங்குவோம். எதை கொடுப்பா அல்லாஹ்? எதை கொடுத்தா பெருமானார் பொருந்திக் கொள்வார்கள்? எதிலே பெருமானாருடைய திருப்தி இருக்கிறது? ஜி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குவான்டிட்டியை பத்தி சொல்லு. இவ்வளவு கொடுப்போம், அவ்வளவு கொடுப்போம். உதாரணத்துக்கு நான் மஸ்ஜிதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றேன். இப்போ கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னாக்கா நான் வரும்போது எண்ணுவேன். இவங்கள பார்க்க மாட்டேனா, நோட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். 500 ரூபா தாள் 20 இருக்கா அதை தான் பார்ப்பேன். பொருளின் மீது என் பார்வை இருக்கும். எப்பொழுது கொடுக்கக்கூடிய பொருள் இவ்வளவுதான் அப்படின்ட்டு முடிஞ்சிட்டாக்கா இந்த பொருள்ல தான் இருக்கும் என் பார்வை, முகத்தை பார்க்க மாட்டேன். நீங்க சந்தோஷம் அடையும் அளவிற்கு நான் கொடுப்பேன்னா இப்ப நான் பொருளை பார்க்க மாட்டேன், உங்க முகத்தை பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? இப்ப பொருளை பார்க்க மாட்டேன், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பிலால் ஆசாத் சிரிக்கிறாங்களா, சந்தோஷம், மூஞ்சு நல்லா இருக்கா, எவ்வளவு கொடுத்தா அவங்க மூஞ்சில ஹாப்பி, இதை தான் நான் பார்ப்பேன். ஜி அல்லாஹ் என்ன சொல்றான்? வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரதா, ஹபீபே விரைவிலே நான் உங்களுக்கு வழங்குவோம். எவ்வளவு வழங்குவேன்? ஃபதரதா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி எதுல இருக்கு? இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய பணமும் பதவியும் கொடுத்தால் பெருமானார் சந்தோஷம் அடைந்து கொள்வார்களா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் அரசாட்சியம் கொடுத்தால் பெருமானார் சந்தோஷம் அடைந்து கொள்வார்களா? பெருமானாருடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்று நாம் நம்பிவிட்டால், குர்ஆன் அதற்கு சான்றளித்தால், அல்லாஹ் நிறைய இடத்துல குர்ஆனை சொல்றான், நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீங்க தொழுவுங்க, எனக்கு நீங்க ஹபீபே ஃபஸ்பிர் அலா மா யகூலுன வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبح وأطراف النهار. அல்லாஹ் பெரிய ஆயத்துல சொல்றான், எனக்கு தொழுவுங்க, காலையில தொழுவுங்க, நைட் தொழுவுங்க, இரவின் ஒரு பகுதியில தொழுவுங்க, இரவின் இரு ஓரங்களிலும் தொழுவுங்க. லஅல்லக தர்தா, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கணும், நான் திருப்தி அடைந்து கொள்வேன், அதற்காக நீங்க தொழுவுங்கன்னு அல்லாஹ் மாற்றி சொல்றான். லஅல்லக தர்தா, ஏ ஹபீபே நீங்கள் திருப்தி அடைவீர்கள். என்ன சொல்றான்? நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஒரு இடத்திலே சொல்கிறான், யஹ்லிஃபூன பில்லாஹி லஅஹ்லி யர்தூக்கும். ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் உங்ககிட்ட அல்லாஹ் மேல சத்தியம் செய்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பொய்ய கூட உண்மைன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் உண்மையானவர்களாக இருந்தால் வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யர்தூஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அவர்களுடைய ரிதாவையும் தன்னுடைய ரிதாவையும் ஒன்று சேர்த்து சொல்கிறான். உதாரணத்துக்கு நானும் இவர்களும் வந்தோம்னு தமிழ்ல சொல்லணும். நானும் இவரும் வந்தோம், நானும் இவரும் அமர்ந்தோம் போறோம், நானும் இவரும் வந்தேன்னு சொல்லக்கூடாது. நானும் இவரும் உட்கார்ந்தேன்னு ஒருமையில ரெண்டு பேரை சொல்லிட்டு ஒருமையில சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நானும் என்னுடைய அவர்கள் இன்கானு முஃமினீன், அவர்கள் உண்மையான முஃமினீன்களாக இருந்தால் அவர்களுக்கு யாருடைய திருப்தி கிடைக்கணுமா? வல்லாஹு வ ரசூல்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? இருவருடைய திருப்தின்னு சொல்லணும். அல்லாஹ் அங்க ஒரு திருப்தியை தான் சொல்றான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி வேற, ரசூலுடைய திருப்தி வேற இல்ல. இருவரும் அல்லாஹ்வும் சரி, அல்லாஹ்வுடைய ஹபீபும் சரி, அல்லாஹ்வுடைய திருப்தி எதுவோ அதுவே ஹபீபுடைய திருப்தி, ஹபீபுடைய திருப்தி எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். இதத்தான் மார்க்கத்துல ஒரு சஹாபி ரசூலுக்கு முன்னாடி ஒரு பழத்தை கொண்டு வராங்க. அந்த பழம் அறுக்கப்பட வேண்டும். கத்தியை வாங்கி ரொம்ப நேரமா அந்த சஹாபிய ரசூல் அல்லது அந்த ஆஷிக் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கையில கொடுத்துட்டாங்க, எப்பா நீயே அறுப்பா. உடனே ஏங்க இந்த பழத்தை அறுக்கல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆஷிக் சொல்றாங்க, ஒருவேளை நான் கிராஸ்ல அறிஞ்சிட்டேன்னு சொன்னாக்கா பெருமானார் இப்படி அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் அறிந்ததற்கு மாற்றாக நான் அறிஞ்சிடுவேன், சுன்னத்துக்கு ஹிலாஃப் ஆயிடும். ஒருவேளை நான் இப்படி அறிஞ்சிட்டேன், பெருமானார் குறுக்கல அறிஞ்சிருந்தாங்கன்னா பெருமானார் செய்ததற்கு நான் மாற்றமாக செய்திருப்பேன். அதனால தான் எனக்கு பெருமானார் இந்த பழத்தை எப்படி அறிஞ்சாங்கன்னு தெரியாது, நான் அறியவே மாட்டேன்னு கையில கொடுத்துட்டாங்க.
சஹாபா பெருமக்களுக்கு அவர்கள் பெருமானார் எந்த திசையை பார்த்து தொழுதார்களோ அதுதான் அவர்களுக்கு தொழுகை. பெருமானார் எந்த நாள்ல நோன்பு வச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு நோன்பு ரமதான். பெருமானார் எப்படி அசைந்தார்களோ அதுதான் சஹாபாக்களுடைய தொழுகை. பெருமானார் எவ்வளவு கொடுத்தார்களோ அதுதான் சஹாபாக்களுடைய ஜகாத். பெருமானார் எதை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் தான் சஹாபாக்களுடைய எதிரி. பெருமானாருடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்பதை சஹாபாக்கள் அறிந்து கொண்டதன் காரணத்தினால் பெருமானாருடைய திருப்திக்காகவே வாழ்ந்தார்கள் என்பதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? உங்களை நான் பொருந்திக் கொண்டேன். உண்மையிலே அவர்கள் பெருமானாருடைய திருப்தியை பெற்றுக் கொண்டதால் அந்த இடத்துல அல்லாஹ் பெருமானாருடைய வார்த்தையை யூஸ் பண்ணாம நீங்கள் பெருமானாருடைய திருப்தியை பெற்றுக் கொண்டதால் படைத்த அல்லாஹ்வுடைய திருப்தியும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று அகிலம் முழுவதும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாட அந்த அல்லாஹ் அன்னலாருடைய திருப்தியை நாடுகிறான். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்தல் புரிவானாக. இந்த பெருமானாருடைய திருப்திக்காக நம்முடைய வாழ்நாளை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்தல் புரிவானாக. எந்த திருப்தியை நாளை மறுமையிலே இந்த உம்மத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் தெரிவிப்பார்களோ அந்த நாளை மறுமையுடைய ஷஃபாஅத்துடைய திருப்தியையும் நமக்கு தருவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. பிஜாஹி சய்யிதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.